ஹாய், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட்டை வந்து நல்லா அந்த சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் போட்டு ஒரு பொரியல். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி சாம்பார். யாருக்கெல்லாம் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக முள்ளங்கி சாம்பார் ஒரு டேஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்கும். சாம்பார்லேயே ஒரு சில சாம்பார்லாம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்ற மாதிரி. அந்த மாதிரியில் ஒரு லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது முள்ளங்கி சாம்பார் நான் சொல்லுவேன். முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல் வந்து முட்டை தான் செய்யணும்னு நினச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டான் பையன்னு சொல்லிட்டு. அவனுக்கு கொஞ்சம் எக் அலர்ஜி இருக்குது. பட் இருந்தாலும் அவன் எக் எடுத்துன்னு தான் இருப்பான். வேறு எக் வேணும் ப்ரோட்டீனுக்காகன்னு சொல்லிட்டு எடுப்பான். அப்பப்போ ஸ்டாப் பண்ணிவிடுவான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தட்டை இருந்தது, தட்டை தான் கொடுத்துவிட்டேன். தட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து கடையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டெய்லி போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். அந்த தட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. எங்கள் வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க டெய்லி. அதுக்காக வந்து நாங்கள் வாங்குவோம். ஸ்டாக்கில் இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு பிடிக்காது எனக்கு ஒத்துக்காது. முதல்ல ஸ்டாக்கு பழைய ஆயில் ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு எனக்கே ஒத்துக்காது. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா இதுதாங்க: முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், சாதம், தொட்டுக்க வந்து தட்டை தான் வச்சேன். மோரோ ஜூஸோ எதுவுமே இல்லை. சாம்பார் ஊற்றி கொடுத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.